நிறைய வயதானவர்கள் அவங்களுக்கு அயோட்டிக் வேல்வ் ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இந்த காலத்துக்கு. அது என்னென்னா, அயோட்டிக் வேல்வ்னா இருதயத்தில் 4 முக்கியமான வேல்வ் இருக்குது. மைட்ரல் வேல்வ், அயோட்டிக் வேல்வ், பல்மனரி வேல்வ், ட்ரைகஸ்பிட் வேல்வ். இந்த அயோட்டிக் வேல்வ் நாட்கள் ஆக ஆக அது பழுதடைந்து அது வேலை செய்யாமல் போயிடும். அது ஒரு டோர் மாதிரி வேல்வ் அடைச்சிடும். ஓப்பனாக போகும்போது சரியான ரத்த ஓட்டம் உடம்புக்கு வராமல் மூளைக்கு போகாமல் நமக்கு மூச்சு திணறல், தலை சுத்தல், நெஞ்சு வலி, படபடப்பு இந்த மாதிரி நோயெல்லாம் ஈஸியாக நம்ம எக்கோ கார்டியோகிராமில் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்ரேட் பண்ணால் வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை டேவி அப்படிங்கிற ப்ரொசீஜர். அப்படின்னா அயோட்டிக் வேல்வ் நம்ம ஓப்பன் ஹார்ட் பண்ணாமே ஆன்ஜியோ மாதிரி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம பல உயிரை வயதானவர்களுக்கு காப்பாற்றும். சின்ன வயசில் சில ரொம்ப காமனாக வர்ற வேல்வ் ப்ராப்ளம் ருமேட்டிக், சரவாங்கி காய்ச்சல்னால வர்றது. இந்த ருமேட்டிக்கால் மூட்டு வலியோடு வர்றது இல்லாமல் நிறைய பேருக்கு இருதய வேல்வுகள் அடைப்பும் இருதய வேல்வ் லீக்கும் வருது. இதையும் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சி, ரொம்ப ஏர்லியாக டயக்னோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ், பெனிடியோர் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை சில ரெகுலர் டேப்லெட்ஸ் போட்டு ரெகுலர் ஃபாலோ வச்சோம்னா இந்த ருமேட்டிக் ஃபீவர் வந்தவொடனே அந்த பேஷண்ட் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸாக மாறாமல் வெறும் ருமேட்டிக் ஃபீவர்லேயே அவங்க சரியாகி ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸாக மாறாமல் அந்த வேல்வ் கம்ப்ளீட் அடைப்போ லீக்கோ போகாமல் லைஃப் லாங் அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர துடிப்புகள் ப்ராப்ளத்தில் வர்றது, துடிப்புகள் ப்ராப்ளத்தில் ரொம்ப காமனாக வர்றது, நமக்கு ரொம்ப காமனாக ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், எஸ்விடி, விடி, விஎஃப். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னா துடிப்புக்கு ரொம்ப கோணாமனலாக துடிப்போம். அது யூஸ்வலாக நான் சொன்ன இந்த வேல்வ் ப்ராப்ளத்தில் ரொம்ப காமனாக வரும். சிலருக்கு நான் வேல்வ் ப்ராப்ளத்தில் வரும். இதெல்லாமே நம்ம இசிஜி ப்ளஸ் எக்கோ மூலமாக ஈஸியாக கண்டு. எஸ்விடி, விடி இதெல்லாம் எஸ்விடியில் துடிப்பு சீராக துடிக்கும், பட் வேகமாக துடிக்கும். அப்படி இருக்கும் துடிப்பை சில இன்ஜெக்ஷன், அடினோசின், அமியடோரான் போட இன்ஜெக்ஷன் போட்டு ஈஸியாக நம்ம நிறையா உயிர்களை இங்கே காப்பாற்றி கொண்டு இருக்கோம். அதே மாதிரி விடி அண்ட் விஎஃப். விடினா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் இதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணாலும் இமீடியட்டாக ஹார்ட் வெடிச்சிடும், ஹார்ட் ரப்சர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டிலே பண்ணாமல் நம்ம அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி பல்ஸே இல்லாத விடி, நினைவு இல்லாத விடி, துடிப்பு ரொம்ப அட்டாக் சீரியஸான துடிப்பாகி விடிவிஎஃப் பல பேரை ஷாக் கொடுத்து வென்டிலேட்டர் போட்டும் வென்டிலேட்டர் போடாகவும் ஜஸ்ட் டிசிவர்ட் பண்ணி ஷாக் கொடுத்து சில இன்ஜெக்ஷன் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நம் கலனியில் செய்து கொண்டு இருக்கிறோம். அனைவரும் இருதய நோயை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்காமல் சீரியஸாக ஒரு செக்கப். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது மாஸ்டர் செக்கப். 40 வயதுக்கு மேலே இருக்கிற அனைவரும் உங்கள் இருதயத்தை ஒரு தடவை வருடம் ஒரு தடவையாக கண்டிப்பாக செக்கப் பண்ண வேண்டும். இதில் பல பிளட் டெஸ்ட்கள் பண்ணுறது இல்லாமல் ஒரு இசிஜி, எக்கோ கார்டியோகிராம், ட்ரெட்மில் பெல்ட்டில் நடக்கிற டெஸ்ட் செய்து கொண்டு நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.